ஹாய் வணக்கம். இது டாக்ஷி மெல்பர்ன் ஆஸ்திரேலியாவிலிருந்து இது 2வது வீடியோ மூலமாக உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். எப்படி இருக்கிறீங்க? இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்னுடைய தோட்டத்தை காட்டணும் என்று நினைத்தேன். அதில் ஸ்பெஷலாக எங்களோட ஊர் செடிகளை கொடிகளை காட்டுவோம் என்று இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். இது கோலியாஸ். இது இப்போ பூக்க தொடங்கிட்டுது. இது ரொம்ப கஷ்டம் இங்கே வின்டரில் காப்பாற்றி கொள்வது. அதால் நான் ரொம்ப வித்தியாசமான கலர்கள் ரொம்ப இந்த வருஷம் நான் வைக்க இல்லைன்னா ஒவ்வொரு வருஷமும் அது வாங்கி நட வேண்டியதாக இருக்குது. இந்த குளிரில் அதை காப்பாற்றிக்கொள்ள முடியுது இல்லை. ஸோ இப்போ தான் நல்ல மழையொண்டு அடித்து ஏண்டி போட்டு இப்போ வெயிலும் அதோடு சேர்ந்து எரிச்சபடியாக சூப்பர் வடிவாக இருக்குது பாருங்களேன். இது எங்களோட டேபிளில் இது வின்டருக்கு இந்த காலத்தில் நாங்கள் இதை மூடி வைக்கிறது. அப்படின்னா அந்த மர மேசை பலதாகி போவாதுன்றபடியாக. ஸோ இங்கால நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எங்களோட பகோலான்னு சொல்லுவோம். இதில் நாங்கள் கிரேப்ஸ் கொடி வளர்த்துருக்குறோம். இதுவும் எங்களோட ஊர்களில் எல்லாம் இருக்கிற ஒரு செடி தான். பட் எனக்கு அந்த பேர் வழியாக எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சால் ப்ளீஸ் காமெண்ட் பண்ணுங்க. இது பூனைவால் செடி ஊரில் எல்லாம் இருக்கிறது. சின்ன ஒரு செடியாக வளர்க்குறது இந்த வருஷம் தான். இது பொம்பே ரோஸ்ன்னு நாங்கள் ஊரில் சொல்லுவோம். இது இந்த முறை ஒரு நல்ல ஒரு மெஜெண்டா பிங்கில் பூத்திருக்குது. இதில் 2-3 கலரில் பூக்கிறது இந்த பொட்டில். இந்த முறை மெஜெண்டா மட்டும்தான். இதை பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய ஒரு கொடி உண்டு. இது மல்லிகை கொடி. இது இங்கே நார்மலாக ஒரு வளர கொடி. இதை நாங்கள் இப்போ கோலால் படர விட்டுருக்குறோம். இது ஒரு பிரச்சனை என்னென்னா இந்த வேர் சரியாக கீழே எல்லாம் ஓடுது. அது ஒரு ப்ராப்ளம் ஆகுமோண்டு ஒரு யோசனை ஷுவர் இல்லாமல் இருக்குது. என்ன செய்வோம்ண்டு. இது குளிர்காலம் முடிஞ்ச கையோட கொத்து கொத்தா பூக்கிறது. நல்ல ஒரு வாசம். ஒரு பிங்க் வெள்ளை மல்லி தான். அதுக்கு பின்னால் ஒரு பிங்க், ஒரு லைட் ஸ்வீட் பிங்க்கில் இருக்கும். நான் உங்களுக்கு அடுத்த பூ கேக்கில் நான் உங்களுக்கு அது வீடியோ எடுத்து காட்டுறேன். பட் நல்ல வாசனை தான். பட் அது இது சரியாக எங்களோட ஊர் மல்லிகை மாதிரி தான். இது உங்களுக்கு இந்த எங்களோட ஊரில் எல்லாம் இது இருந்தால் சொல்லுங்க எனக்கு அதோட பேர் என்னண்டு. தேங்க்யூ. இப்போ இங்கால நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு மல்லிகை. இது கொத்து மல்லிகை. இங்கால நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு மல்லிகை தான் இது. பட் இது இந்த சில்லி நாட்டான் மல்லிகை. இது ஒரு சாதி. இதில் நிறைய வித்தியாசமான கலரில் எல்லாம் இருக்குது. நான் காட்டுறேன். இதை சொல்கிறது சைனீஸ் லேண்டன்னு. இது எனக்கு எல்லோலையும் இருக்குது, பிங்க்லையும் இருக்குது. நல்ல அழகான மரம். எப்போ பார்த்தாலும் பூத்துக்கொண்டே இருக்கிற ஒரு மரம் உண்டு. வெயில் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இது எங்களோட செவ்வரத்தா. இது ஒரு ஆரஞ்சு கலரில் பூக்கிற செவ்வரத்தா. இது இப்போ பூத்து கொண்டு இருக்குது. நிறைய மொட்டுகள் போட்டு இந்த பார்த்துங்கன்னா மொட்டெல்லாம் போட்டு இருக்குது பாருங்களேன். இதுக்கு பின்னால் இருக்கிற இந்த நாவல் கலர் பூக்கு பேர் இம்பேஷண்ட். தமிழில் காசி தும்பை என்று சொல்லுவாங்க. இதை நான்
பின்னால் இந்த செடிகள் எல்லாத்துக்கும் பின்னால் வளர்க்குறது காரணம் என்னென்னா இது நாய்க்குட்டிகள் பூனைக்குட்டிகளுக்கெல்லாம் இது உண்மையாக கூடாது, நஞ்சென்று சொல்லுவாங்க இங்கே. அப்போ அதால் நான் கவனமாக பார்த்து கொள்ளுவேன். என்ன நாய்க்குட்டிகள் எல்லாம் இதுக்குள்ள விளையாட வந்தாங்கண்டா அப்படியே கவனமாக பார்த்து கொள்வது உண்டு. இதுவும் ஒரு மல்லிகை தான். இது எங்களோட ஊர் மல்லிகை மாதிரி. இது கொத்து மல்லிகை. அப்புறம் இங்கால நாங்கள் வந்தோம்டா இது ஃபயர்க்ராக்கர், வெடி பூ என்று சொல்லுவோம். இது எனக்கு இந்த கண்டு எனக்கு எப்பவும் எங்களோட ஊரைத்தான் எனக்கு ஞாபகப்படுத்துறது. சரியாக கஷ்டப்பட்டு வளர்த்து வச்சிருக்கிறேன். சின்ன ஒரு கண்டாக இருந்தது. இப்போ ஒரு 2 வருஷமாக நான் வளர்க்குறதால நல்லா வளர்ந்து நல்லா அழகாக இருக்குது பாருங்களேன். இப்போ பூத்து முடிகிற காலம். இனி குளிர்காலத்துக்கு நான் இதை சேஃபாக வச்சிருக்கிறதுக்காக குளிரிலிருந்து இதை உள்ளே கொண்டு போகணும். அப்புறம் எங்கால பார்த்தீங்கன்னா இது கடுதாசி பூ இப்போ தான் பூக்க தொடங்கி இருக்குது. நல்ல ஒரு ஆரஞ்சு கலரில் எனக்கு சரியாக பிடிச்ச ஒரு கடுதாசி பூ, போகன்வில்லா. இது நல்லா பூத்து வருது. அப்புறம் எங்கால பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு மல்லிகை தான். இது சின்ன ஊசி, நல்ல ஊசியாக இருக்கும். நினைக்கிறேன் இதில் ஒரு 5 பெட்டல்ஸ் வாரது. நல்ல அழகான ஒரு மல்லிகை தான். பாருங்க, பார்த்தீங்களா? அதுவும் நல்ல வாசம்தான். இது சாரி இந்த லைட் ஓகே. இது எங்களோட ஊர் மல்லிகை, ஏஞ்சல் விங் என்று சொல்லுவாங்க இங்கே. இதில் 8 பெட்டல்ஸ் இருக்குது பாருங்களேன். நல்ல வடிவு, நல்ல வாசமும். இதில் ஒன்று 2வது கொட்டுனைக்கில் சரியாக கவலையாக இருக்கிறது. எனக்கு பூக்கள் எல்லாம் எப்பவும் செடிகளில் இருக்கைக்கில் தான் எனக்கு சரியான விருப்பம். நான் லேஸில் நான் ஆஞ்சு கொள்வது இல்லை. அப்புறம் இங்கால பார்த்தீங்கன்னா இது மெடவிலா. இது இந்த ஜூலியன் ஜாஸ்மின் என்று சொன்னனே, ஒரு yellow கலரில் காட்டினே அதே வெரைட்டி தான். இது பிங்க் கலர். அப்புறம் இங்கால வெள்ளை, சிவப்பு. இதில் இந்த கோலாவில் அதை கொடியாக படர வைக்க ட்ரை பண்ணுறேன். இப்போ நீங்கள் இங்கால பார்த்தீங்கன்னா இது எங்களோட 4 மணிக்கண்டு. இப்போ அது பூத்து உயிர நேரம் போல் இருக்குது பாருங்களேன். நல்லா அழகான பூக்கள். இது இந்த மஜெண்டா கலரில். இது நான் இந்த சீட்ஸ் மூலமாக தான் இது வளர்க்குறது. இதில் என்னட்டு 3-4 நிறத்தில் இருக்குது. இதுதான் நல்லா பூத்து இருக்குது. எனக்கு அதில் ஒரு பிடிச்ச ஒன்று என்னென்னா அந்த ஒரு செமன் கலரில் ஒரு லைட் பிங்க்கில் இந்த 4 மணிக்கண்டு பூ இருக்கிறது. அது நல்லா ரொம்ப வடிவு. இதில் நான் இந்த காலத்தில் இதில் நான் அந்த வெங்காயத்தில் வளர்கிற பூக்கள் இருக்கே, பல்ப்ஸ்ன்னு சொல்லுவோம் இங்கே இங்கிலீஷில். டேஃபடில்ஸ், மற்றது டியூலிப்ஸ், அதுலாம் அந்த என்ன குளிர்காலம் முடிஞ்சு ஸ்ப்ரிங் காலத்தில் பூக்கிற கண்டுகளை இதில் நடப்போகிறேன். அதை நான் உங்களுக்கு வீடியோவை நான் ஷேர் பண்ணுறேன் பிறகு. அப்புறம் இங்கால பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சொல்கிறது ஃப்யூஷாண்டு. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பூங்கண்டு. இது இந்த பெல்ஸ் மாதிரி பூக்கள், நல்ல வடிவான பிங்க்லேயும் பர்பிள்லேயும் தான் இது காமன். இதுக்கு ரொம்ப வெயில் பிடிக்காது, நேர் வெயில் பிடிக்காது. ஷேடியான இடங்களில் ரொம்ப சந்தோஷமாக பூக்கிற ஒரு செடி. இது இந்த சைனீஸ் லேண்டனில் இது ஒரு பிங்க் கலரில். இப்போ நீங்கள் இங்கால பார்த்தீங்கன்னா இதில் கார்த்திகை பூக்கொடி இருக்குது. இது பூத்தது, நல்ல நிறைய பூக்கள் பூத்தது இந்த வருஷம். எனக்கு ரொம்ப சந்தோஷம் கொடுக்குற ஒரு பூ.
கொடி உண்டு. பாருங்களேன், இங்கால நிறைய இருக்குது. இது இனி அப்படியே கண்டெல்லாம் ஃபுல்லாக அழிஞ்சு போயிட்டு, இந்த குளிருக்கு அழிஞ்சு போகும். பிறகு சம்மர் வெயில் காலத்தில் அது மரம் அந்த அந்த கிழங்குல இருந்து அது கிழங்கோ அந்த பார்த்தா வெங்காயம் மாதிரி கிழங்கு உண்மையாக கிழங்குல இருந்து அதை அப்புறம் வளர்ந்து வரும். ரொம்ப ஒரு வடிவான ஒரு கொடி. பாருங்களேன். அப்புறம் இங்கால நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் கனகாம்பரம், இது மஞ்சள் கலர். நான் உண்மையாக இது ஒரு நாளும் நான் நேராக ஒரு காலமும் நான் பார்த்தது இல்லை. இப்போவும் நான் வீடியோஸ் எல்லாத்தையும் நான் ஃபோட்டோஸ் பார்த்தா ரொம்ப ஆசைப்படுறது. என்ற ஒரு ஃப்ரெண்ட் ஒரு ஆள் சிட்னியிலேருந்து இந்த கண்டா எனக்கு ஃப்ளைட்டில் எடுத்துகிட்டு வந்தவா. அதை நான் இப்போ நட்டு இது 2வது தடவை பூக்குது. இது எனக்கு ஆரஞ்சு கலர்லேயே நான் வச்சுருக்கிறேன். நான் உங்களுக்கு நான் காட்டுறேன். அது இன்னும் இதில் பூத்தது இல்லை. ஆல்ரெடி இன்கா லில்லியண்டு, இது அதுதான் சரியான பேருண்டு நான் நினைக்கிறேன். அது பிள்ளையாக இருந்தால் சொல்லுங்கோ. இதை பார்த்தா எனக்கு ஏதோ அந்த ஆர்ட் ஒர்க் செய்த மாதிரி, பாருங்களேன், பெயிண்ட் பண்ண மாதிரி ஒரு அழகான கொத்து கொத்தாக பூக்குறது. இதில் பார்த்தீங்கன்னா இது ஹைட்ரேஞ்சா எனக்கு தமிழில் எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கோ. அது நான் விரும்பி வளர்க்குற ஒரு செடி. அது வெயிலில் விரும்புகிறது இல்லை பெருசாக. அதுவும் கொஞ்சம் ஷேடியான நிழலில் தான் வளர விரும்புகிற ஒரு கண்டு. நீங்கள் இங்கால பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க என்னுடைய கனகாம்பரம். இது ஆரஞ்சு கலர். இது நான் சீட்ஸ் போட்டு வளர்த்தேன் நான் ஒரு 2 வருஷத்துக்கு முதல். இது இப்போ நிறைய தடவை பூத்துட்டுது. சின்ன ஒரு செடி தான். இதை நான் சிட்னியிலேருந்து பார்சல் மூலமாக சீட் வாங்கி நட்டு வளர்த்த ஒரு கண்டு. ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது அதை பார்க்கல. நாங்கள் ஊரில் வளரைக்கில் இருக்கைக்கெல்லாம் இதெல்லாம் பெருசாக அதை நாங்கள் என்னமோ விரும்பினமோ தெரியல. பட் எனக்கு இந்த நாட்டில் இருந்து இந்த குளிரில் இது வளர்த்து எடுக்கைக்கில் அது பூத்து நல்ல சந்தோஷம். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது எனக்கு. அது உங்களுக்கு எப்படி அது உங்களுக்கு இருக்குன்னு எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க முடிஞ்சால். இது எங்களோட தாமரை கண்டு. இது எங்களுக்கு நாங்கள் முதலாவது தடவையாக நாங்கள் இது இந்த சம்மருக்கு வளர்க்குறோம். இது ஒரு லைட் ஸ்வீட் பிங்க் கலரில் பூக்கிறது. இது வின்டர் எப்படி இதண்ட போகிறோமோ தெரியல. பார்ப்போம், பார்த்து சொல்கிறேன் உங்களுக்கு. இது ஜெரேனியம் என்று சொல்லுவோம். தமிழ் எனக்கு உண்மையாக தெரியல. தமிழில் அப்படி பேர் இருக்கா தெரியல. விரும்பி நான் வளர்க்குற செடியில் உண்டு. அப்புறம் இங்கால நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஆந்தூரியம் இருக்குது. இது பூத்திருக்கு பாருங்களேன். இது ஒரு கருப்புக்கும் இது ஒரு கருப்புக்கும் சிவப்புக்கும் இடையில் ஒரு ஆந்தூரியம். இது 2-3 செடிகள் இருக்குது. இதுதான் இப்போ பூத்து இருக்கிற செடி உண்டு. அப்புறம் இங்கால எங்களோட க்ரீன் ஹவுஸ். வேறு எதுவும் மிஸ் பண்ணணும் தெரியல. ஸோ இது நாங்கள் உண்மையாக இது எங்களுடைய கார் விடுற கராஜ். அதை நாங்கள் எங்களோட தோட்டமாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கிறோம். காட்டுறேன். இதுலேயும் கொஞ்சம் கண்டுகள் நான் வெளியில் வச்சிருக்கிறேன்.
இது எங்களோட ரோஸ் கண்டுகள். என் அம்மா அப்பாட செடிகளும் இதில் இருக்குது. அவங்களுக்கு இப்போ அது இப்போ ஆளும் பெருசாக இருக்கிறபடியாக இப்போ அவங்க அதை என்கிட்ட தந்திருக்கிறாங்க. நான் அதை இப்போ பார்த்துக்கொள்வது. இது அலோவேரா. இது புண்களுக்கு, முகத்துக்கு, எல்லாத்துக்கும் பாவிக்கிறதுக்கு ரொம்ப நல்ல. இதில் கத்தரிக்காய் சும்மா கொஞ்சம் கொஞ்சம் செடிகள் வச்சுருக்கிறேன். இதில் இப்போ நட்டு வச்சுருக்கிறேன் பாருங்களேன். இதில் நல்ல வெயில் இருக்கிறபடியாக அதில் வைக்கல் கொஞ்சம் போட்டு வச்சுருக்கணும். அப்படின்னா கொஞ்சம் தண்ணியை கொஞ்சம் தாங்கி பிடிச்சு கொள்ளும். ஸோ இதுதான் என்னுடைய தோட்டம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சு கொண்டதுண்டா ப்ளீஸ் ஒரு லைக் கொடுங்கோ. உங்களுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸுக்கு இது பிடிக்கும், இல்லாட்டி இது அவங்களுக்கு உதவுமெண்டா அவங்களோட ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கோ. எங்களோட சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணி இல்லைண்டா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி. வணக்கம்.